உறங்கிக் கொண்டிருந்த ரோஷினி விழித்தாள். அவள் உடல் அடித்தது. முடியாமல் எழுந்து அமர அவள் இருக்கும் கோலம் கண்டு அதிர்ந்து போனாள். அவளது உடலில் எந்த ஒரு ஆடையும் இல்லை. தான் எங்கு இருக்கிறோம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். அது என்ன இடம் என்றும் தெரியவில்லை. ரோகன் அவளிடம் தவறாக நடந்து கொள்ள நினைத்ததும் அவனிடமிருந்து தப்பித்து வந்து டாக்ஸியில் ஏறியது வரை மட்டுமே அவளின் நினைவில் இருந்தது. ஐயோ, இது எப்படி? நான் எப்படி இங்க வந்தேன்? அதுவும் இந்த நிலைமையில. கண்களில் நீர் கோர்த்தபடி வேக வேகமாக அவளுடைய போனை எடுத்து பார்த்தாள். பார்த்தவள் அதிர்ந்து போனாள். கிட்டத்தட்ட அவள் ஒரு நாள் முழுக்க தூங்கிக் கொண்டே கழித்திருக்கிறாள். கடவுளே! அப்போ நான் இங்க ஒரு நாளா இருக்கனா?